அனைவருக்கும் வணக்கம். நான் ரஜினிகாந்த், பேட்மிண்டன் கோச். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 2 ஈவெண்ட் 3 ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? ஒரு இன்டர்மீடியட் லெவல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 3 ஈவெண்ட்ஸ் ஆடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா காம்படிஷன் போறீங்க, அவங்களுக்கு அந்த காம்படிஷன்ல எப்படி ஆடணும் எல்லாத்துக்கு முன்னாடியும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக நம்ம ஆட வைக்கலாங்க. ஆனா ஒரு அட்வான்ஸ் லெவல் வந்துட்டாங்க அப்படின்னா 3 ஈவெண்ட் ஆடுறது ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயம் கிடையாதுங்க. நீங்க 2 ஈவெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்ல சில பேர் ஒரு ஈவெண்ட் வர்றாங்கன்னா அது இன்னும் பெஸ்ட்டுங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல எந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் பண்றோமோ, எந்த அளவுக்கு நம்ம மேட்ச் ஆடுறோமோ, அந்த அளவுக்கு ரெக்கவரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிஞ்சோடனே ரெக்கவரி அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஆனா மேட்சஸ் அப்படி கிடையாது. 3 நாள் 4 நாள் கண்டினியூவா ஆடி ஒரு செமிஸ் வரை வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது ஓவர்லோட் ஆயிடுதுங்க. அந்த ஓவர்லோட்னால கண்டிப்பா இன்ஜுரி வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. நிறைய பேர் அண்டர் 15 17 வரையும் இந்த மாதிரி நிறைய ஆடிட்டு அப்புறம் காணாமலே போயிடுறாங்க. காரணம் இன்ஜுரி ஆயிடுச்சு சார், எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதனால ஒரு 1 இயர் எனக்கு டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம குழந்தை விளையாடும் போது கண்டிப்பா ஜெயிச்சாங்க அப்படின்னா 3 ஈவெண்ட்லையும் எல்லாரும் வந்து பாராட்டுவாங்க. உங்க பொண்ணு 2 ஈவெண்ட்ல 3 ஈவெண்ட்ல வின் பண்ணிருச்சு அப்படின்னு பாராட்டுவாங்க. சந்தோஷமா இருக்கும் அந்த நேரத்துல. ஸோ அந்த சந்தோஷத்துக்காக நம்ம குழந்தைய நம்ம இழந்துடக்கூடாதுங்க. ஸோ நம்ம குழந்தைய லாங் டேர்ம்ல யோசிங்க, ஷார்ட் டேர்ம்ல யோசிக்காதீங்க. ஸோ நல்ல டேலண்டட் ஸ்போர்ட்ஸ்க்கு வரது ரொம்ப மினிமமான பிளேயர்ஸ் தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம சீக்கிரமே இன்ஜுரி ஆக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ட்ரிக்கோ உங்களுக்கோ பெருமை சேர்க்கறது கண்டிப்பா அவங்களால முடியாதுங்க. அதனால நீங்க ஈவெண்ட்டை சூஸ் பண்ணும்போது ப்ராப்பரா பார்த்து சூஸ் பண்ணுங்க. அது 15 17 ஒன்னா நடக்குது. அந்த மேட்சஸ்ல நீங்க கண்டினியூவா விளையாட வச்சீங்க அப்படின்னா 3 ஈவெண்ட் அடுத்து உடனே 19 வந்துடுது. அங்கேயும் போயிடுவாங்க, அங்கேயும் போய் விளையாடுவாங்க. இப்படி கண்டினியூவா விளையாடுறதுனால அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2வது டே இன்னும் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஏன்னா அடுத்த லெவல் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டு எல்லாரும் வருவாங்க. தேர்ட் டே பார்த்தீங்கன்னா இன்னும் டஃபா இருக்கும். எல்லாரும் 3 ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப 3 நாள் போக 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 இன்டென்சிட்டியும் வால்யூமும் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். அந்த நேரத்துல அவங்களுக்கு லோடு ஜாஸ்தி ஆகிட்டே வருங்க. இப்படி நிறைய குழந்தைங்க காணாம போயிடுறாங்க. தயவு செய்து பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் கோச்சஸ் ஆகிய நீங்களும் பார்த்து என்கரேஜ் கொடுங்க. இன்கேஸ் அவங்க நல்ல பிளேயரா இருக்காங்க 15ல அப்படின்னா நீங்க 15 கேட்டகரி ஆட விடாம 17 கேட்டகரி ஆட விடுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷரா இருக்கும். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. உங்க பேரையும் காப்பாற்றுவாங்க, நம்ம கண்ட்ரியோட பேரையும் காப்பாற்றுவாங்க. நன்றி, வணக்கம்.